Dear friends, welcome to ASAR Knowledge Hub. இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான வீடியோ தான் பார்க்க போகிறோம். எக்ஸாம்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப நெருக்கமாகவே வந்துட்டு இருக்குது. செமஸ்டர் வந்தாச்சு. ஸோ எந்தெந்த கொஸ்டின் படிக்கலாம், எது படித்து நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னா நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம், என்ன விதத்தில் உங்களுடைய ஸ்டடீஸை நீங்கள் வந்து பிளான் பண்ணணும் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எந்தெந்த யூனிட்டில் எது இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து நான் வந்து ரொம்ப தெளிவாக அதில் வந்து சொல்லியிருக்கிறேன். பார்ட் 2 இங்கிலீஷில் 4th செமஸ்டர் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இப்போ சொல்லிடுறேன். அடுத்த வீடியோவில் பார்ட் 2 இங்கிலீஷ் டான்ஷி சிலபஸ் 2nd செமஸ்டருக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் சொல்கிறேன். ஸோ லெட் அஸ் ஸ்டார்ட் வித் த ஃபர்ஸ்ட் யூனிட். ஃபர்ஸ்ட் யூனிட்ல பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரம் சைனீஸ் சிண்ட்ரெல்லால ஸ்டார்ட் ஆகுது. இது வந்து ஃபர்ஸ்ட் யூனிட்ல ஃபர்ஸ்ட் டாபிக் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக அதில் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அதனால நீங்களும் சைனீஸ் சிண்ட்ரெல்லால ஒரு 5 மார்க் ஆர் 8 மார்க் எழுதுகிற அளவுக்கு கண்டிப்பாக ஒரு எஸ்ஸே நீங்கள் அதில் வந்து படிச்சுக்கோங்க. மற்ற 3 டாபிக் வந்து why I write, on personal mastery, on the love of life. இந்த 3ல வந்து ஆல்ரெடி இங்கே எந்த எஸ்ஸேல தரவா இருக்கீங்களோ அந்த எஸ்ஸேவை மட்டும் நல்லா தரவா படிச்சுக்கோங்க. யூ ஹாவ் டு ரைட் டவுன் ஃபார் தி 5 மார்க் as well as 8 மார்க். மேபி இதில் வந்து உங்களுக்கு கொட்டேஷன்ஸ் கொடுத்து ERC மாதிரி கேட்கலாம், இல்லை எஸ்ஏ டைப்லையும் கேட்கலாம். ஸோ ப்ரிப்பேர் வெல் ஃபார் போத் த டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ். அடுத்த செகண்ட் யூனிட் பார்த்தீங்க அப்படின்னா யூ ஹாவ் டு ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் தி குவாலிட்டி ஆஃப் மர்சி. இட் இஸ் ரிட்டன் பை ஷேக்ஸ்பியர். ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எப்போவுமே பார்ட் இங்கிலீஷில் வந்து ஷேக்ஸ்பியரினுடைய எந்த ஒர்க் வச்சிருக்காங்களோ அதுல வந்து கண்டிப்பாக 5 மார்க் அண்ட் 8 மார்க் ரெண்டுமே வரும். அதனால இந்த குவாலிட்டி ஆஃப் மர்சியில் ஃபோக்கஸ் பண்ணுங்க. நம்மளோட எஸ்ஏ வந்து இதில் போட்டிருக்கிறோம். அதில் வந்து போர்ஷியாவோட கேரக்டர் அண்ட் இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ் யாரெல்லாம், என்ன சூழ்ச்சி அதில் நடந்தது அப்படிங்கிறத வந்து ப்ராப்பராக அந்த சம்மரி இருக்கும். அதை வந்து நல்லா தரவு பண்ணிக்கோங்க. அண்ட் அதர் தேன் தட் கபூலிவாலா 2 எஸ்ஏ போட்டிருக்கிறோம். ஒன்று வந்து கேரக்டர் as well as த சம்மரி. இந்த ரெண்டுமே ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்கும். அதனால கபூலிவாலா தரவு பண்ணிக்கோங்க. அடுத்து டாக்ஸி டிரைவர் அண்ட் ரிட்ரைவ் இன்ஃபர்மேஷன். இந்த 2ல நீங்கள் எது ஆல்ரெடி படிச்சிருக்கீங்களோ அதை இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி ரிவைஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த தேர்ட் யூனிட் ஃபினாமினல் உமன் அண்ட் பிரின்சஸ் அண்ட் தி காட். இந்த 2ம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபினாமினல் உமனுக்கு வந்து ரொம்ப சின்ன எஸ்ஸே தான் கொடுத்துருப்பேன். அண்ட் இந்த பிரின்சஸ் அந்த காடுக்கு வந்து, அதாவது சத்யவான் சாவித்ரி அந்த ஸ்டோரியிலையும் அந்த யமதர்மராஜாவுடைய அவங்க கிட்ட சாவித்ரி என்ன வரம்லாம் கேட்பாங்க, அந்த இம்பார்ட்டன்ட் பேராகிராஃபையும் படிச்சுக்கோங்க. அண்ட் அதர் தேன் தட் ப்ரைட் அண்ட் த ஜெயின்ஸ் வைஃப். இந்த 2மே நீங்கள் வந்து ஸ்டோரி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கூட யூ கேன் மேனேஜ் ரைட் த எஸ்ஏஸ். உங்களோட ஓன் வேர்ட்ஸ் போட்டு நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ இந்த 2ல எது நீங்கள் படிச்சிருக்கீங்களோ அதை இன்னும் கொஞ்சம் நல்லா தரவு பண்ணிக்கோங்க. நவ் கமிங் டு த 4th யூனிட். இது வரைக்கும் இந்த ஃபர்ஸ்ட் 3 யூனிட்ஸ் எப்படி அப்படின்னா நீங்கள் படிச்சாதான் எழுத முடியும். ஸோ எஸ்ஏ டைப் அவங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்களோ அதுக்கு ஏற்ற நீங்கள் ஆன்சர் பண்ணி ஆகணும். அண்ட் தெர் வில் பி எய்தர் ஆர் சாய்ஸ் ஆல்சோ. ஒரே யூனிட்டுக்குள்ள உங்களுக்கு எய்தர் ஆர் சாய்ஸ் இருக்கும். ஒரு யூனிட்லேருந்து இன்னொரு யூனிட்டுக்கு அவங்க வந்து ஸ்கிப் பண்ண மாட்டாங்க. ஸோ ஒரு யூனிட்டுக்குள்ளேயே உங்களுக்கு எய்தர் ஆர் சாய்ஸ் இருக்கிறதுனால ரொம்ப ஈஸியாக ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் உங்களுக்கு. அடுத்து 4th யூனிட் வந்தீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறதுக்கு நல்லா தெரிஞ்சது அப்படின்னா யூ கேன் ஸ்கோர் வெரி குட் மார்க்ஸ். தெரியலை அப்படின்னா ரொம்ப லோ மார்க்ஸ் வாங்குவோம். ஸோ இதில் வந்து கண்டிப்பாக நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணணும். கிராமர் பார்ட் அண்ட் இது வந்து உங்களுடைய ஃபியூச்சர் கேரியருக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கிராமர் பார்ட். அதாவது சிம்பிள், காம்பவுண்ட், காம்ப்ளெக்ஸ் as well as டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச். இதில் டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச் அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கிறேன். அந்த பேசிஸில் நீங்கள் வந்து எக்ஸசைசஸ் ஒர்க் அவுட் பண்ணாலே போதும். நீங்கள் வந்து கிராமர் பார்ட்டில் கண்டிப்பாக நல்ல மார்க் வந்து நீங்கள் ஸ்கோர் பண்ணலாம். அண்ட் கமிங் டு த 5th யூனிட். 5th யூனிட்ல பார்த்தீங்கன்னா நரேட்டிவ் ரிப்போர்ட், நியூஸ் பேப்பர் ரிப்போர்ட் இந்த 2மே இருக்குது. இதில் வந்து நீங்கள் ஃபார்மேட் ப்ராப்பராக கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதாவது நியூஸ் பேப்பர் ரிப்போர்ட்டுக்கு எப்படி ஃபார்மேட் இருக்கணும், நரேட்டிவ் ரிப்போர்ட்டுக்கு ஃபார்மேட் எப்படி இருக்கணும். பேஸ்ட் ஆன் யுவர் கொஸ்டின் யூ ஹேவ் டு ஆன்சர். ஸோ கொஸ்டின் எப்படி இருக்கோ அந்த பேசிஸில் நீங்கள் ஆன்சர் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். பேசிக்கான இங்கிலீஷ் நாலேஜ் இருந்தாலே போதும். ரொம்ப டேலண்டடாக ரொம்ப ஃப்ளூவெண்ட்டாக இருக்கணும் அப்படின்லாம் இல்லை. ஸோ கொஸ்டினை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து அந்த ரிப்போர்ட் ரைட்டிங்கை ப்ராப்பராக எழுதுனீங்கன்னா போதும். அண்ட் இந்த வெல்கம்ஸ் அட்ரஸ் as well as vote of thanks. அடுத்த டாபிக் வந்து உங்கள் காலேஜில் ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் நடந்துருக்கு, இல்லை ஏதாவது ஒரு ஈவெண்ட்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் வெல்கம் அட்ரஸ் இல்லை vote of thanks கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் முதல்ல லிஸ்ட் அவுட் பண்ணிக்கோங்க யார் யாரெல்லாம் நீங்கள் இன்வைட் பண்ணணும் அப்படிங்கிறது வெல்கம் அட்ரஸில் கொடுத்துக்கோங்க. அண்ட் vote of thanksல யார் யாரெல்லாம் தேங்க் பண்ணணும் அப்படிங்கிறதையும் அதில் லிஸ்ட் அவுட் பண்ணுங்க. ஒரு பேசிக்கான ஒரு சென்டென்ஸ் ஃபார்மேஷன் இருந்தாலே போதும். வெல்கம் அட்ரஸ், vote of thanks வந்து உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த 4th and 5th யூனிட் வந்து நீங்கள் ஸ்கோர் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒரு பார்ட் தான் 4th and 5th யூனிட். ஸோ இதுதான் நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய சஜஷன். இஃப் யூ ஃபைண்ட் இட் யூஸ்ஃபுல் கைண்ட்லி மேக் யூஸ் ஆஃப் இட். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ ப்ரிப்பேர் வெல் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ். நல்லபடியாக செமஸ்டர் வந்து
எழுதுங்க. நம்மளுடைய பிளேலிஸ்ட்ல வந்து எல்லா எஸ்ஏஸுமே நான் வந்து அப்லோட் பண்ணிட்டேன். இதை தாண்டி உங்களுக்கு வேற ஏதாவது வேணும் அப்படின்னா கைண்ட்லி கமெண்ட் செக்ஷன்ல உங்களுடைய கமெண்ட் வந்து போஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஆல்.